யார் மீதும் கோபம், தீரா வெறுப்பு கொள்ளாதே. அவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்களையும் அவமானங்களையும் நீ கடந்து வந்துவிட்ட பிறகு அவர்கள் மேல் கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள். உனக்காக படைக்கப்பட்டு என்னால் இணைக்கப்பட்டவர்தான் உன் வாழ்க்கை துணை. ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இப்போதைய சூழ்நிலைகளை வைத்து எந்த முடிவையும் எடுக்காது. சிறிது காலம் பொறுமையாக இரு. அனைத்தையும் நான் மாற்றுவேன். உன் மனதை புரிந்து கொண்டு நீதான் எல்லாம் என்ற நிலைக்கு கொண்டு வருவேன். நம்பிக்கை தளராமல் இரு. மற்றவர்களிடமிருந்து வரும் செய்திகள் உண்மை என்று நம்பாமல் யார் என்ன சொன்னாலும் ஒரு முறைக்கு பல முறை நீ யோசித்து எது சரி எது தவறு என்பதையும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொள். எதையும் முழுமையாக தெரிந்து கொண்டு செயல்படும்போது நல்ல முடிவுகள் உனக்கு கிடைக்கும். நான் இருக்கிறேன். துணிந்து சிந்தித்து செயல்படு. நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது உன்னுடன் இருந்து சிரித்து மகிழும் அனைவரும் உண்மையானவர்கள் என்று நம்பாமல், நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது உனக்காக கண்ணீர் சிந்துபவர்கள்தான் உனக்கு உண்மையானவர்கள் என்று புரிந்து கொள். அவர்களை எந்த சூழ்நிலை வந்தாலும் இழந்து விடாதே. அவர்களை அலட்சியப்படுத்தாதே. வலிகளையும் கஷ்டங்களையும் கடந்து வர பழகிக்கொள். நீ என்மேல் வைத்திருக்கும் உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் நீ செய்த புண்ணியமும் தர்மமும் உனக்கு என்ன இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அதிலிருந்து உன்னை அவைகள் காப்பாற்றும். யாமிருக்க பயமேன்.